ராமேஸ்வரத்தில் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோன்னே, ராமேஸ்வரம்னாலே கடல் தானே! அங்கே ஒரு போட்டிங்க போகாம அது எப்படிங்க? இதுவரைக்கும் அந்த பேக் வாட்டர் அந்த மாதிரிலாம் தானே நாங்கள் போட்டிங்லாம் வந்து நம்ம ஒரு இதுவா போயிருக்கோம். ஸோ ஒரு கடலில் போட்டிங்கன்றபோது அது ஒரு சூப்பராக இருக்கும் இல்லையா? அந்த இதுன்னு சொல்லிட்டு, நாங்கள் இப்போ அந்த கடலில் போட்டிங் வந்து சிவா போட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ராமேஸ்வரம் அந்த இதுக்கிட்டேயே கோவில்கிட்டயே பக்கத்துலேயே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நீட்டாக அந்த மாதிரி நடக்கிற இது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டில் வந்து எல்லோரும் நிறைய ஃபுல் ஆனவொடனே தான் வந்து எடுப்போம்ன்னு சொல்லிட்டு ரூபா இப்போ போட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காற்று பாருங்கள் எந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பீடாக இருக்குது. அதாவது இங்கேருந்து வந்து கடல்லேருந்து போட்டிங்லேருந்தே பாருங்கள் ராமேஸ்வரம் கோபுரம்லாம் நல்லாவே தெரியுது. சாமி கோவில் வந்து நல்லா தெரியுது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த பக்கம்லாம் வந்து இப்போ நம்ம ஏறின இடம் இல்லையா? ஸோ அந்த பக்கமாக இருக்கிறத விடுங்க. இப்போ இந்த பக்கமாக ஒரு வியூ வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கடல் தான். அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நாங்கள் சரி கடல்லேருந்து ஒரு போட்டிங் போகணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை தான். ஏன்னா வந்து இந்த கடல் வந்து சும்மா சாதாரண இது பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனுடைய அந்த மீட் பண்ணுற இது தான் வந்து தனுஷ்கோடியோட அந்த பாயிண்ட்டே வந்து அது 2 இதுவும் அந்த பெரிய பெருங்கடல் வந்து ஓஷன் வந்து மீட் பண்ணுற இடம் தான் வந்து அரிச்சல் முனை அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த இடம்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான். என்னதான் பிளான் பண்ணாலும் டைம் பத்தவே இல்லைங்க எங்களுக்கு. இந்த போட்டிங்க்கே வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக தான் ஒரு 8:30க்கெல்லாமே வந்து இங்கே போட்டில் உட்காந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியும் வந்து எங்களுக்கு அந்த ஈவினிங் ட்ரெயின் எங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் என்னென்னலாம் பார்க்க முடியும் அப்படின்றதுனால தனுஷ்கோடி அந்த இந்த பக்கம்லாம் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடும்ன்ற மாதிரியே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னலாம் பார்க்க முடியுதோ அதையாவது கவர் பண்ணலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த போட்டிங்கில் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த மீன் பிடிக்கிற இதுதான் வந்து நிறைய போட் இருக்கு அங்கங்கே. அப்படி அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து இவ்வளோ போட்டும் ஏன்னா கடலுன்றதுனால வந்து அவ்வளோவும் வந்து இது பண்ணிவிட்டு அது ஒரு பார்டர்லாம் வச்சுருப்பாங்க. அதோடைய கதைலாம் நம்மளுக்கு என்னென்னு தெரியலை அவ்வளோ டீட்டெயில்ஸு. இப்போ நம்மள வந்து ஒரு இதில் இட்டுன்னு போகிறாங்கன்றதுனால நம்ம பாருங்கள் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்களா வியூ ஃபுல்லாகவே வந்து பெரிய கடல் தானே இது. இங்கேருந்து எந்த பக்கம் முடியுதுன்னே ஒன்றுமே தெரியல. ஏன்னா அதுவும் இல்லாமல் இந்த தனுஷ்கோடியோட அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாலத்திலேருந்து நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட போகிறதுக்கு அது த்ரூ இந்த கடல் வழியாகவே போனால் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ஸ்ரீலங்கா போயிடலான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கிட்ட இருக்குது. இந்த கடல் வழியாக தானே ரூட் போட்டுட்டு ராமர் வந்து இந்த மாதிரி போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இது கதை இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த ராமேஸ்வரம் கடல் வந்து அதோடைய மீட்டிங் பாயிண்ட் தான் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்புறம் வந்து பே ஆஃப் பெங்கால் அதோடைய மீட்டிங் பாயிண்ட் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு பெருங்கடலில் வந்து ஒரு போட்டிங் போயிட்டுருக்கோன்ற ஒரு ஜாலியாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். அதனால் பயம் இருந்தது. என்ன ஆகுமா நடுவில் லைஃப் ஜாக்கெட்லாம் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து அது அந்த அளவுக்கு யூஸ் ஆகாதுன்ற மாதிரி எல்லாம் இது பண்ணி சேஃப்டியாக தான் போயிட்டுருக்கு. அது ஸ்லோவாக தான் இருக்குது. அதாவது ரொம்ப ஸ்பீடாக வந்து ரொம்ப தூரமெல்லாம் போகலை. ஸோ இந்த சைடே போய் இப்படியே டேர்ன் பண்ணி டக்குன்னு திரும்பிடுறாங்க. தூரத்தில் வந்து இந்த தனுஷ்கோடியோடைய அந்த அங்கே ஒரு கம்பம் இருக்கும். அது வந்து இங்கேருந்து தெரியுது பாருன்ற மாதிரிலாம் காமிச்சாங்க எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து அப்படியே பார்த்தோம். ஏன்னா எங்கள் ராமேஸ்வரம் கோவில்கிட்டேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனால் தான் வந்து தனுஷ்கோடி வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அது அப்புறமா போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டிங் போகலான்றதுனால நாங்கள் போட்டிங்கில் வந்து இப்போ உட்காந்துட்டோம். ஸ்டைலாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறான் பாரு. அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு. டேர்ன் பண்ணி இட்டுன்னு வந்துட்டாங்க. வந்து இறக்கி விட்டவொடனே நாங்கள் வந்து அப்படியே நடந்து வரோம். அந்த கிட்டேயே பாருங்கள் ஒரு சிவலிங்கம் அப்புறம் வந்து பிள்ளையார் சிலை அது மாதிரிலாம் வந்து அந்த கொஞ்சம் அந்த கடல் அடியில் வந்து நிறைய தெரியுது. அதெல்லாம் என்னன்னு கேட்டால் அது ரொம்ப வருஷமாக அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து கதைலாம் எதுவும் தெரியலையேன்னு பார்த்துக்கிட்டே வந்தோம்.